இப்படிதானா? வேற எதுவும் ஸ்பெஷல் இல்ல? ராத்திரிக்கு முழு மாடு கொம்போடையா? கொம்பு சுத்துறதுக்குடா, திங்கிறதுக்கு இல்ல. தண்டிடுற விட்டுடுற. வாத்தியார் எல்லாத்தையும் சாப்பிட்டாரா? எனக்கு பசிக்குது. உட்காருங்கம்மா. அஞ்சல, நீங்களும் உட்காருங்க. அருணாச்சல வாத்தியாருக்கு முன்னால டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? வாங்கடாங்க வாங்கடாங்க. இன்னைக்கு என்னடா கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அதுவுமா சங்கிலி கருப்பை வித்த செய்யாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கா இல்லையா? அது என்னங்க அது சங்கிலி கருப்பை? எடுமா தார்வாட. வாணங்க வாணங்க, அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான். உனக்காவது சங்கிலி கருப்பை வித்த தெரியுமா? அது யாருங்க சங்கிலி கருப்பை? வாத்தி, ஏன் பசங்களை அடிக்கிற? தீட்டாத கத்தியும் அடிக்காத சிஷியனுங்களும் உருப்பட மாட்டானுங்க. அப்பாடி, ஒரு வருஷம் நேபாளத்துக்கு போயிருந்த அதுக்குள்ள கத்து கொடுத்த அத்தனை வித்தையும் மறந்துட்டானுங்க. அஞ்சல, என்னங்கய்யா? ஒரு கிண்ணத்துல கேழ்வரகம், ஒரு கிண்ணத்துல கடுகு எடுத்துட்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. கொண்டா கொண்டா, நீ அசைஞ்சு வரதுக்குள்ள முளைச்சிடும் போல இருக்கு. நாலாவது நீ கேழ்வரகு, அஞ்சாவது நீ கடுகு எடு. நீ கொட்டு கொட்டு, நீயும் கொட்டு கொட்டு கொட்டு, நீ கலக்கு கலக்கு, நீயும் கலக்கு கலக்கு கலக்கு. நாலாவது நீ கேழ்வரகு தனியா எடுக்கிற. அஞ்சாவது நீ கடுகு தனியா எடுக்கிற. எப்ப ரெண்டு பேரும் கேழ்வரகு தனியா கடுகு தனியா எடுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சோறு. போங்கடா. ஒண்ணாவது நீ ரொம்ப களைச்சு போயிட்டு உட்காரு. இதெல்லாம் பொறுக்குனாதான் சாப்பாடா? சோத்து வாயில அடிச்சிட்டான் சோமாரி அருணாச்சலம். இது கேழ்வரகுதான். எங்க அம்மாவுக்கு கூட நான் விசிறினது இல்ல. எங்க அப்பனை கூட நான் கை கழுவ தண்ணி விட்டது இல்ல. வாயை திறந்தா பட்டு பட்டு நடிக்கிறான் சோமாரி. இது கடுகா கேழ்வரகா பாரு. அப்பத்துல இருந்து பார்த்து பார்த்து கண்ணே பூத்து போச்சு. இப்போ எனக்கு பரங்கிக்காய்க்கும் பூசணிக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த மாயா பஜார் படத்துல ரங்காராவ் மாதிரி அந்த ஆள் எப்படி துண்ணான் பாத்தியா? நான் நினைக்கிறேன் அவன் வயிற்றுக்குள்ள காந்தம் வச்சுக்கிறான்பா. எத்த போட்டாலும் இஸ்துக்குது. சிறுகுடல பெருகுடல அடிக்குது. இருக்கிற வெறுப்புல இந்த கடுகையே தின்னலாம் போல இருக்கு. ஏன் சிஷ்யா, அந்த ஆளு பழிக்கு பழி வாங்கணும்னு உனக்கு தோணல? தோணுது. ஆனா நம்ம தான் அவரை குருநாதர்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. நம்மள அவுட் ஹவுஸ்ல தங்க வச்ச உமா அவனுக்கு மாடியில ஏசி ரூம் கொடுத்திருக்கா. ஏசி ரூம். இத்தனை நேரம் அந்த பைத்தியமும் உன்னோட பாம்பு கடியும் தூங்கி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா தூங்கி இருக்கும். நம்ம நேரம் மாளிகைக்குள்ள போய் நம்ம குருநாதரோட உடம்ப சைலண்டா புடிச்சு விடுவோமா? பிடிச்சு விடுவோம். நீ கம்பு எடுத்துக்க, நான் கத்தி எடுத்துக்கிறேன். இங்க இருக்கட்டும் கடுகும் கேழ்வரகும். அல்பம் அல்பம் திருடிக்கிட்ட வந்த மடலோட தூங்கல. எந்திரா. என்னங்கடா இது? நடுராத்துல குருநாதர்கிட்ட வந்து வீர விளையாட்டுலாம் விளையாடுறீங்க? சொருகிடுவேன். எமண்டா குருநாத், நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோத்தை கட்டிடுவேன். நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறா? அது என்னடா? நீ சின்ன வயசுல துண்ணல தேங்காய் துவைய, அதான்டா மஞ்சா சோறு. சிஷ்யா, இந்த சின்ன பையன் என் வயசு கூட மரியாதை கொடுக்காம பேசுறான். நீ பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிய, நியாயமா? அவன் ஒன்னத்தான் அடா புட்டான்னா, என்ன விட்டா உன் பரம்பரையே இழுப்பேன் தெரியுமாடா? அவங்களை ஏன் பழுக்கிற? விஷயத்தை நமக்குள்ள பேசி ஒரு முடிவு கொண்டு. என்னடா சோமாரி கைத உதவாங்கத்த சிஷ்யம் உருப்பிட மாட்டானா? அது சரி, இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? நீ பேசாம எங்க கூட வர. எதுக்கு? முழு மாடு கேட்டல நீ கொம்போட. அந்த கொம்பாலே குத்துறவா உன்ன.
வரமாட்டேன்னா சொருக்கிடுவேன். சின்ன சொரலாம் வெளில வந்துரும். டேய் குருநாதரை கவனிடா. வரப்போறே இல்லையாடா? என்னடா இது? கழுத்துக்கு பக்கத்துல கத்திய வச்சுக்கிட்டு நான் வரேன். வேட்டி வேலை இருக்குது. யாராவது ஒருத்தர் கட்டி விடுங்க. உனக்கு வேட்டி வேற எந்திரா. யோ, மனசுக்குள்ள என்ன பெரிய பிஎஸ் வீரப்பான்னு நினைப்போ? சொல்லியா, யார் நீ? சிரிக்காம சொல்லியா? யோ, சொல்ல போறியா இல்லையா? ஏய், நீ அருணாச்சல வாத்தியார் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. நீ ஒரு கோல்மால். இந்த மெடல்லாம் எங்க இருந்து திருண்ண? யார் நீ? சிரிக்காம சொல்லு. சிரிக்காம எனக்கு சொல்ல வராது. சொருக்கிடுவேன். கத்தியடுறா. ஒரு விதத்துல நாம 3 பேரும் ஒரே ஜாதி. அதாவது பொறுக்கி கும்பல். நீ திருச்சியில இருந்து வந்த பொறுக்கி, நீ மதுரையில இருந்து வந்த ஒரு கேடி, நான் திருநெல்வேலியில இருந்து வந்த பேமானி. டே மதுரை, பல லட்சங்களுக்கு அதிபதியான ஒரு பைத்தியக்கார பொம்பளையும் அவளுடைய அப்பாவி பொண்ணையும் 2 திருட்டு பசங்க ஏமாத்தி அவ சொத்தை அடிக்க பாக்குறாங்கன்ற செய்தி என் ஞான திருஷ்டியில வந்தது. நேரா திருநெல்வேலியை விட்டு புறப்பட்டேன். உங்கள மாதிரியே தான் திருட்டு ரயில்ல. யோ, யாரா மீச? யார பார்த்து சொல்ற டிக்கெட் வாங்காம வந்தோன்னு? எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்க, எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்காது எனக்கு தெரியாது. நான் இந்த திருட்டு தொழிலுக்கு வந்து எனக்கு 7 கழுத வயசாகுது. நான் என் திட்டத்தை சொல்றேன், கேளுங்க. நாம 3 பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம். இருக்கிறத சுருட்டிக்குவோம். சுருட்டந்த பிரிச்சுக்கிட்டு ஊரை பார்க்க போய் சேருவோம். நீ ராக்ஃபோர்ட்ல போ, நீ பாண்டியன்ல போ, நான் நெல்லையில போறேன். தொல்லையே இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், நாம ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது. அப்புறம் 3 பேரும் மொத்தமா சிக்கிக்குவோம். ஏன்னா நாம 3 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க. நாளையிலிருந்து குரு சொன்னபடிதான் சிஷ்யனுங்க செய்றீங்க. அப்பதான் காரியம் சுலபமா முடியும். இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குது. மாடு கூட தூங்காது. நீங்க தூங்குங்க, நான் ஏசியில போய் தூங்குறேன். வரட்டுமா? குட் நைட். ஓ சாரி. நீயாமா? வீடு முழுக்க திருட்டு பசங்களா இருக்காங்களா? யாரோ இவங்களோன்னு பயந்துட்டேன். அது இருக்கட்டும். இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? உன் ரூமுக்கு வாமா, விளக்கமா சொல்றேன். சொல்லுங்க சார். அவங்கள பாத்தீங்களா? என்னாச்சு? அவசரப்படாதம்மா, இது கல்யாண விஷயம். நீ என் ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட என்ன சொன்ன? சார், எனக்கு அப்பா இருக்காரு. அவர் நல்லவர் இல்ல. அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க எங்க குடும்ப வக்கீல். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுமா. சொல்லத்தானமா இங்க வந்திருக்கிற, வெக்கப்படாம சொல்லு. நானே என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். கல்யாணமா? கங்க்ராட்ஸ். ஆமா, உன்னை கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி யாருமா? ஒரு ஏழை. நல்லதா போச்சு. ஏழைன்னா நாணயமானவனா தான் இருப்பான். படிப்பு அதிகம் இல்ல. பரவாயில்ல, வக்கர புத்தி இருக்காது. ஆனா அவர் நல்லவரா இல்ல அவரும் பின்னாடி எங்க அப்பா மாதிரி கெட்டவரா மாறிடுவாரான்னு எனக்கு தெரியல. வக்கீலுக்கு படிச்ச என்னால இத கூடவா கண்டுபிடிக்க முடியாது? பையன் யாரு, எங்க இருக்கிறான், விவரத்தை சொல்லு. அவன் ஜாதகத்தை கொண்டாந்து உங்க கையில குடுக்கறேன். எங்க வீட்டுலதான் வேலை செய்யறாரு. பேர் ஜெயராமன். அவர் ஏதோ நியமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட சிஷ்யன் எல்லாம் சொல்றாரு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஆனா நல்லவர்னு மட்டும் தோணுது. பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்ட. நீ சொன்ன விவரங்களை வச்சுக்கிட்டு அருணாச்சல வாத்தியாரா நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இனி அவனை பத்தின உண்மையான விவரங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அவசரப்படவே கூடாது. சாரி சார். ஆனா ஒண்ணு, நீ என்ன உங்க அப்பா மாதிரின்னு சொல்லிட்ட. அந்த பையன் நல்லவனா இருந்தா அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒருவேளை அவன் கெட்டவன் தெரிஞ்சது, சத்தியமா உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. அது போதுமா, அது போதும். பெம்பண்ணு, நீ போய் தூங்க. சார். இப்ப நான் அருணாச்சல வாத்தியாருமா, அத மறந்துடக்கூடாதுல்ல. சரி சார். அஞ்சலா, இப்ப நான் சொல்ற வேலைய காலையில எந்திரிச்சுதான் அந்த பசங்களை செய்ய சொல்லு. ஓய்,
பெட் காஃபி வந்துக்குது, போய் கதவை திறடா. ஆமா, இவரு பெரிய கலெக்டரு. தினமும் நான் தான் போய் திறக்கணுமா? நீயே போய் தர. காஃபி ஆறிட போகுதுடா கஸ்மாலம், கதவை தர. காபி. கொஞ்சம் இருங்க. உங்க பெரிய வாத்தியார் முதல்ல உங்களை தோட்டத்தை பெருக்க சொன்னார். அதுக்கப்புறம் தான் பெட் காஃபி. இதாங்க புடிங்க. என் மூளைய கொண்டு போய் மியூசியத்துல தாமா வைக்கணும். பாரு, 2 தடி பசங்க என்னமா வேலை செய்யறானுங்கன்னு. ஏன் சார் இவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜனகர் ராமனை வில்ல வளைக்க சொன்னாரு. நான் வெறும் குப்பையை தானே பெருக்க விட்டுருக்கேன். அடுத்து இவனுங்களை என்ன பண்ண வைக்க போறேன் பாரு. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு சிஐடி வேலைக்கே போயிருக்கலாம். சிஷ்யா, பெருக்கிட்டு இருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. சத்தம் போடாத. சின்னம்மா மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கு. பகல்ல வேலை வாங்குற, ராத்திரி வா, பழுத்துடும். பெருக்கு. பைத்தியக்காரா, தொடப்பத்தை உன் கையில குடுக்கலனா உன்னை சந்திக்க முடியுமா, பார்க்க முடியுமா, பேச முடியுமா? என்ன விஷயம்? பெருக்கு. பெருக்கிறேன், சொல்லு. பையன் பாக்குறதுக்கு சின்னவனா லட்சணமா இருக்க, அறிவே இல்லையே. யோ, பெருக்கு. ஏண்டா, எப்பவுமே லுங்கிய கட்டிட்டு பங்கி அடிச்சா மாதிரி உன் கூடவே சுத்திட்டு இருக்கானே அந்த தடிய, அவனை கழட்டி விட்டுட்டினா இந்த சொத்தை நாம 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாம்ல? ம்? புரியலையே. பெருக்கு. 2 நாள் லீவ் எடுத்துக்கிற, நேரா மதுரைக்கு போற. அந்த தடியனை பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வர. அவன் மூஞ்சிய பார்த்தா போலீஸ் தேடுற மூஞ்சாவே இருக்கு. அதனால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இதை விட ஈஸியான வழி அவனை கழட்டி விடுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. யோ, திடீர்னு நான் 2 நாள் காணாம போயிட்டா அவனுக்கு சந்தேகம் வராது? நான் எதுக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். இப்ப நேரா நீ என்ன பண்ண போற? மதுரைக்கு. 4வது சிஷ்யா, வெட்டுறியா? வெட்டு வெட்டு. ராத்திரிக்கு ஒரு 500 மில்லி ஏத்திட்டு வரேன். இத்தாலியா வெட்டுறேன் உன்னை. டேய், உனக்கு உடம்பு தாண்டா வளர்ந்திருக்கு, அறிவே வளரல. யோ, வெட்டு. 5-10 கொடுத்து கழட்டி விட வேண்டிய பொடி பையெல்லாம் கூட்டணியில வச்சுட்டு குழப்பிட்டு இருக்கேன். நான் ஏன் சொல்றேன்? வெட்டு. டேய், 2 நாள் லீவ் எடுத்துக்கிறேன். நேரா திருச்சிக்கு போற. அந்த பொடியினை பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நேரா இங்க வர. நான் சொல்ற. நான் சொல்றத கேளு. மரம் செடி கொடிக்கெல்லாம் இங்க காது இருக்கு. ஏயா, திடீர்னு நான் 2 நாள் காணாம போயிட்டா அந்த பொடி எனக்கு சந்தேகம் வராது? நான் எதுக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். இன்ன ராத்திரிக்கு நீ எந்த ஊருக்கு போற? திருச்சிக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.